நான் திமுக சேர்றதுக்கு முன்னாடி சுவர் விளம்பரம் எழுதுறதுக்கு அந்த கொண்டு போய் மண்டபத்தில் 4 முழுக்க அடைச்சி வச்சிருந்தேன். நீங்க எல்லாம் அங்கே வந்திருக்கீங்க. சுவர் வெறும் சுவர் விளம்பரம், அதுக்கு ஒரு கேஸ் போட்டாங்க. இப்ப என்ன மேடையிலேயே பேசுறாங்க, சில கேஸ் போட்டாங்க. என் வீட்டுல மணல் அடிக்க வச்சிருந்தீங்க, கொள்ளையடிக்க வச்சிருந்தீங்க, மணலை பிடிக்கிறவங்க கேஸ் போடாம என்ன பண்ணுவாங்க? மணலை கொண்டு போய் ரோடுலோட பதுக்கி வச்சிருந்தா கேஸ் போடாம என்ன பண்ணுவாங்க? நீங்க தான் மணல் திருட்ட தடுக்கிறேன்னு சொன்னீங்க. திருடனை வந்து திருடிட்டு வேகமா போகும்போது திருடன் கட்டிட்டு போன மாதிரி மணல் திருட்டு நான் பிடிக்க போறேன்னு சொல்லி வீடு நிறைய இடத்து நிறைய மணலை கொட்டி வச்சுட்டு எந்தவித ஆவணமும் இல்லாம அரசு வேடிக்கை பார்க்காது. யாரு தவறு செய்தாலும் நிச்சயமாக அந்த தவறு செய்தவர்களை கண்டிக்க. இன்னும் கூட நான் சொல்றேன், என்னுடைய அரசியல் வாழ்நாளில் தனிப்பட்ட முறையில் நான் எந்த வகையிலும் சொத்து சேர்த்த வேண்டும் என்று நான் ஒரு நாளும் நினைக்கிறேன். ஆனா நீங்க சொல்லக்கூடிய நபர்கள்லாம் எல்ஜிபி பெட்ரோல் பங்க்லாம் அதுக்கு சாட்சி இருக்கு. எல்ஜிபி பெட்ரோல் பங்க்லாம் அதுக்கு சாட்சி இருக்கு. இப்போ போனீங்கன்னா கூட 5 தட்டி அந்த இடத்துல விளம்பரம் இருக்கும். அது மண்வெட்டி எடுத்து சம்பாதித்த சொத்துக்கள் அல்ல, மண்வெட்டி எடுத்து உழைத்து சம்பாதித்த சொத்துக்கள் அல்ல. நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்கிட்ட 100 ரூபாய் இருக்குன்னா அந்த 100 ரூபாய் என்னுடைய மக்களுக்காக கொடுக்கக்கூடிய அந்த பணமா தான் இருக்கும். யாரும் என் பேர்லயோ குடும்பத்து பேர்லயோ எனக்கான சொத்துக்களை சேர்க்கக்கூடிய மனநிலையில் நான் என்றும் இருந்ததில்லை, இனி எப்போதும் இருக்க போவதில்லை. நீங்க கேட்கக்கூடிய நபர்கள்லாம் ஒரு முறை சந்திக்கும் போது கேளுங்க, எல்ஜிபி பெட்ரோல் பங்க்லாம் எப்படி வந்துச்சுன்னா பழமொழி சொல்லுவாங்க, யோகியவனா சொம்பெடுத்து உள்ள வைங்கம்பாங்க. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது, ரைடு நடத்தி அதற்கான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் ஆளுநரிடத்தில் அந்த வழக்குக்கான ஒப்புதலுக்கு நிலுவையில் இருக்கு. அந்த ஒப்புதல் கிடைச்சிருந்தா அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்திருக்கும். தீர்ப்பு எப்படி வருதுங்கிறத அப்புறம் பார்ப்போம். முதல்ல ஒரு கேஸுக்கு அனுமதி கிடைக்காதனால ஏதோ தன்னை ஒரு தூயவனை போலவும் ஒரு உண்மையானவனை போலவும் 2 வித்தியாசம் இருக்கு. நான் சொல்றது 30 வருஷம் பொதுவாழ்வில் இருந்தவங்களுக்கு 20 வருஷம் எம்எல்ஏ வந்தவங்களுக்கும் ஒரே ஒரு பீரியட் இல்லை. பேங்க் சுப்பிரமணியன்ல தான் கேட்கணும், அது எப்படி மக்கள் ஓட்டு போட்டு வந்துச்சா இல்லை இடையில விலைபேசி வந்துச்சா, கடைசி ரவுண்டை நிறுத்தி வச்சுட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு அதுக்கான வெற்றி சான்றிதழ் அதுக்கு பிறகு கைக்கு வந்துச்சுனாங்க. இதெல்லாம் ரொம்ப பேசினா தனிப்பட்ட முறையில் நான் யாரையும் எப்பயும் பேசுறது இல்லை. பொதுவாக யார் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள், யார் மக்களுக்கு நன்மை செய்வார்கள் என்பதை மக்கள் தான் தீர்மானிப்பாங்க.